முதல் செய்தி, பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 1.0 ஏக்கர் அதை வித்துட்டாங்க. ரொம்ப குறைவான மதிப்பீட்டில் அதை வித்துருக்காங்க. 100 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க. இவங்க வித்தது 2 கோடியோ என்னமோ தான். அது இப்போ தாவேக அரசு அந்த சப் ரிஜிஸ்டர் மேல நாங்க வழக்கு போட்டுட்டோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது மிகப்பெரிய குளறுபடி, ஊழல் நடந்திருக்கு, வெட்ட வெளிச்சமாக நடந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் பத்திரிகை செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியை இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, வழக்காகவே இது நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றமும் இதை உடனே கேன்சல் பண்ணுங்க இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த செய்தியை பொறுத்தளவு இந்து முன்னணி மற்றும் இந்து தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் இதெல்லாம் ஃபிளாக் ஆஃப் பண்ணாங்க. அவங்க தான் முதல்ல இந்த 100 கோடி அப்படிங்கிறாங்க, சந்தை மதிப்பில் 100 கோடிங்கிறாங்க. ஆனால் 1.3 ஏக்கர் எப்படி 100 கோடிக்கு அந்த பழனியில் போகுதுங்கிறது தெரியல. ஆனாலும் கூட அது ஒரு கோயிலுக்கு சொந்தமான நிலம், சந்தை மதிப்பில் அது கிட்டத்தட்ட 70-80 கோடி இருக்கிறாங்க. 100 கோடின்னு தான் அது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அதை வச்சுக்கலாம். ஆனாலும் அதை நீங்கள் யார் பேருக்கு வேணாலும் எழுதி கொடுப்பீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை என்ன கூத்து, டெக்னிக்கல் எரர் மாதிரி காட்டி இந்த வேலையை பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதில் மிகப்பெரிய சதித்திட்டம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. இது கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு. வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இதை திருட்டுத்தனமாக அங்கே என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சார் பதிவாளர் அந்த அலுவலகத்துக்கு காட்டாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கோர்ட்லையும் சில விஷயங்களை மறைச்சிருக்காங்க. தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் பொழுது இதில் இன்னொன்று, இந்த நீதிமன்றம் செய்த தவறு என்னன்னா, எதிர்த்தரப்பாக தக்கார் இருக்காரு, இது உங்களுக்கு சொந்தமான நிலமா, இதில் என்ன கிளைமிங் இருக்குது என்ன அப்படிங்கிறத விசாரிக்காமலே அவர்களும் தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அதை காட்டி சார் பதிவாளர் ஆனாலும் இது போல நடந்து விடும், திருட்டுத்தனமாக இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைத்த அதிசயம் இதெல்லாம். கோயிலேருந்து என்ன பண்ணுறாங்க, சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் சொல்கிறாங்க, இது மாதிரி கோயில் கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு, இதை வேற மாதிரி சொல்லி இங்கே ரெஜிஸ்டர் பண்ண வருவாங்க, எங்களிடம் கேட்காமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பதிவு செய்தவர் ரொம்ப உஷாராக என்ன பண்ணியிருக்காரு, இப்படி இருந்தால் ஒரு நோட்டு வேறு, இது ஒரு நோட்டு போடுறது மாதிரி தானே, வந்தால் ஓகே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு இது பண்ணிடுறாங்கன்னு. அவர் பர்பஸாக அவர் லீவுக்கு போனாரா, இல்லை பணம் வாங்கி கொண்டு அவர் போனாரா, இல்லை அவரை அங்கிருந்து அனுப்புவதற்கு ப்ரெஷர் யார் மூலமாக கொடுத்து அவர் அனுப்பப்பட்டாரா? சார் பதிவாளர் திரும்ப அங்கேருந்து வராரு இன்னொருத்தர், ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவர். அவர் இப்போ என்ன சொல்றாரு, எனக்கு இது சம்மந்தமாக தெரியாது சார், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தார், கோர்ட்டில் எல்லாம் கிளியரன்ஸ் வாங்கியாச்சுன்னு சொன்னார், நான் அவனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி நடக்கும்? ஏற்கனவே அதுதான் ஒரு நோட்டுன்னு ஒருத்தர் எழுதியிருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு குவேரி போட்டிருக்காங்க கோயிலேருந்து, இது கோயில் நிலமான சொத்து அப்படின்னு அது சம்பந்தமாக உங்கள் தாஸ்தாவேஜை பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு நீங்கள் 2 தடவை கிராஸ் செக் பண்ணணும்ல, எவனோ ஒருத்தன் கேட்குறான்னு உடனே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவீங்களா? அப்படி நடந்திருக்கிறது. இப்போ கோர்ட்டு என்ன சொல்லுது, ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர், இதாவது நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், அதனால் அவர் போனால் போகுதுன்னு பதிவு செய்ய கொடுத்துருப்பாரு அப்படின்னு பேரை வச்செல்லாம் நான் சொல்ல வரல. ஆனாலும் அவர் பேர் என்னங்கிறத சொல்கிறேன். ஜஸ்டின் மணிகண்டன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பெரிய ப்ரெஷர் இந்த கவர்மெண்ட்டுக்கு வருது, ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறதுனால ஆதரவு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது வந்ததும் பலரும் அங்கங்கே அழுத்தம் கொடுத்தோடனே வேறு வழி இல்லாமல், ஏன்னா ப்ரெஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில அமைச்சர் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாங்க, அவரை இடைக்கால பதவி நீக்கம். அங்குதான் இப்போ கோர்ட்டுக்கு ஒரு கேள்வி வருது, ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணி அவனை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது தானே? இது என்ன இடைக்காலமாக அப்படின்னா திரும்ப அவரை சேர்த்துக்கிறதுக்கான ஏதாவது வேலை பண்ணுவீங்களா அப்படின்னு நமக்கும் இப்போது வரைக்கும் இருக்கிறது. காரணம், அவர் ஜஸ்டின் மணிகண்டனாக இருப்பதனால யாருடைய ப்ரெஷரில் மீண்டும் இந்த ஆட்சியில் வேறு ஏதோ ஒரு பதவி கொடுத்து ஒரு 3 மாதம் ஒரு கேப்பு கொடுத்து திரும்பவும் அவரை பதவிக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்வார்கள் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஆனால் இதே இந்த செய்தியில்
ஒரு பரபரப்பை கூட்டணுங்கிறதுக்காக அமைச்சர் ரமேஷுடைய சொந்தக்காரர்லாம் உருட்டினாங்க. அதை வைத்தெல்லாம் ஒரு குரூப், பாருங்கள் இவர்தான் வந்து ட்ரெயின்ல வரவர், செங்கல்பட்டிலிருந்து சாதாரணமாக வந்தவர், சாதாரண ஆட்கள் எல்லாம் எம்எல்ஏ அமைச்சராக ஆகிவிட்டார்கள் என்று தாவேக்கா சொன்னது 100 கோடிக்கு ரிஜிஸ்டர் செய்திருக்கிறார்களே அப்படின்லாம் அடிச்சு விட்டாங்க. அதெல்லாம் பரபரப்புக்கு இருந்து அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒன்று. அதே நேரத்தில் அவர் கரூர் இனாம் நிலத்தில் அவர் அடிச்சு விட்டது, அது நைனாரை கிண்டலாக பேசி அது குறித்தெல்லாம் ஸ்ரீ டிவிலே நம்ம அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து பழனி சம்பந்தமானது, இந்த அரசாங்கம் எவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இதே போல் இன்னொரு செய்தி இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. என்னென்னா, ஈரோடு கவுந்தப்பாடியில், அதாவது இந்த தவேக்க அரசு சொன்னதை செய்கிறதாங்கிறதுக்கு தெரியணும்ல, அதுக்காக அந்த செய்தியும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம அது தனியாக ஒரு நியூஸை கூட போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கவுந்தப்பாடியில் அங்கே மிக பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே சிவனடியார்கள் டெய்லி அங்கே பூஜை இதெல்லாம் பண்ணுறாங்க. கோயிலுக்கு பக்கத்திலேயே 2 டாஸ்மாக் இருக்கிறது. அதற்கு கடை என்னெல்லாம் போட்டிருக்காங்க, 3801 3809 அப்படின்னு 2 கடைகள். இது சம்பந்தமாக அந்த கடைகளை இவங்க தானே அறிவிச்சாங்க. வந்த உடனே ஒரு 771 கடைகளை நாங்கள் நீக்கிட்டோம். பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்க பக்கத்தில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பேருக்கு சொன்னாங்களே சொல்லி அங்கே நீக்கலை, மனு கொடுத்துருக்காங்க. வருவாய்த்துறை, வட்டாட்சியர், கோட்டாட்சியர் எல்லாரையும் பார்த்து டாஸ்மாக்கு யாருக்கெல்லாம் போய் பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துருக்காங்க. இதோ பண்ணுறேன், 7 நாளில் பண்ணுறோம், 20 நாளில் பண்ணுறோன்னு ஒன்றுமே பண்ணலன்னொடனே இன்னைக்கு சிவனடியார்கள் எல்லாருமே சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சாங்க. உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்த உடனே வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கடையை உடனே நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். அதை ரீலொகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3809 அது எப்படி பண்ணுவாங்க, அதுதான் சொல்லுவார். 3809 அதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும், அதனால் நீங்கள் தயவுசெய்து சிவனடியார்கள் உண்ணாவிரதம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீலொகேஷன் தான் பண்ணுவாங்க. அவங்க மூடக்கூடிய அளவிற்கு அவங்க அவ்வளவு கொடூரமானவர்கள் அல்ல. ஏன்னா குடிமகன் மீது அவங்களுக்கு பெரிய அக்கறை இருக்குது. அதனால தான் இப்பொழுது இன்னைக்கு இந்த செய்திக்கு ரெக்கார்டிங்க்கு வரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ பாரா திறக்கிறத விட ரெஸ்டோ பாரா எங்கே பார்த்தாலும் திறக்கலாம். அந்த ரெஸ்டோ பாரில் விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்களா என்னன்னு தெரியாது. ரெஸ்டோ பாரை நிறையா தொடங்கி வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடுகள் ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. மணமகிழ் மன்றங்கள், அதுக்கு ஏதோ டேக்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ரெஸ்டோ பாரை நிறையா கொண்டு வருவாங்கங்கிற ஒரு இருக்குது. இந்த புதுமை, இந்த மாற்றத்தை வேண்டிதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாற்றம் கொடுத்துருக்காங்க. கோயில் சொத்தும் இப்படி போயிட்டுருக்கு, கோயிலுக்கு பக்கத்தில் டாஸ்மாக் அதை நீக்குவதற்கு உங்களுக்கு மனசு இல்லை. இதுக்கு எல்லாமே மக்கள் எப்படி திமுக அரசாங்கத்தின் போது போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் சாதித்து கொண்டார்களோ அதே போன்ற நிலையில் தான் இதுவும் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த செய்தி.